ஹரிட்டேருந்து நான் நிறைய விஷயம் கத்துட்டேன் இந்த படத்துல ஒர்க் பண்ணதுல இருந்து. நீங்க எனக்கு வேண்டாம் 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 சாகர். அவங்க வந்து எப்படின்னா தேர் இஸ் ஆல்வேஸ் அ காம் பிஹைண்ட் அ ஸ்ட்ராம் அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி ஒரு அலை அடிக்கும், அப்படி ஒரு ஸ்டாம் வரும், அது பின்னாடி ஒரு சைலண்ட்டாக ஒன்று இருக்கும். அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, பேசும் ஜாலியாக தான் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. பட் சில போர்ஷன்லாம் எடுத்து ரிஹர்சல்லே நான் வந்து உண்மையாக டு பி ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டே ரிஹர்சல் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. எனக்கும் டேரக்டர் சரி இவங்க பண்ணிட்டாங்க, இவங்க ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக அவங்க அது உள்ளே வரல, இன்னும் ஸ்கிரிப்ட் உள்ள எப்படி இவங்க பண்ணுவாங்க என்ன இது அப்படின்னு தெரியல. அப்போ தான் வந்து என்ன புரிய வந்ததுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டே அப்போ எங்களுக்குமே அப்போ தான் புரிய வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டேனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு நெருடலாக நிறைய விஷயங்கள் பேசணும், இன்ட்ராக்ட் பண்ண அதானே சில விஷயங்களை ஓப்பன் அப் ஆகும். ஸோ செகண்ட் டேலேருந்து தான் காளி பத்ரகாளி ஆன டைம் நான் பார்த்தேன். கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ரைட்டு, இதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுறாங்க, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இம்ப்ரூவேஷன்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருந்து செம எஃபோர்ட் போட்டாங்க. உண்மையாகவே அங்கே ரிஹர்சல்லாம் வந்துட்டு நிறைய எஃபோர்ட்லாம் போட்டாங்க, நிறைய பைஹார்ட் பண்ணாங்க கடன்னு. எனக்கு வந்து இப்போ நான் அப்போயே நான் சொன்னேன், ரிஹர்ஸ் பண்ணும்போது சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் போல உங்களோட பண்ணுறது, நல்லா தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணாங்க.